வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் வீரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம்மா. சீமான் அவர்கள் நேற்று ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி ரஜினி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அறிவித்தப்போ சீமான் அவர்கள் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாரு. தமிழ்நாட்டுல உள்ளவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்வாங்கினப்போ இவரே போய் சரண்டர் ஆனாரு. இப்போ நேற்று திடீர் என்று அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? இவரு ஒரு நடிகரை சந்தித்தேன், இது சாதாரண ஒரு இயல்பான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு நடிகராக இவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனா அரசியல் நாகரீகமற்ற அரசியலில் அநாகரீக அரசியல் பண்ணக்கூடிய சீமான் அப்படின்னு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நாம் தமிழர் தலைவர் அவர்கள். அதாவது வெளியில வந்து பேட்டி என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அரசியல் 20 நிமிஷமா பேசணும், அரசியல் தான் பேசணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா இவரு அரசியலுக்கு வரப்போறாரு, ரஜினி அவர்கள் வராங்க அப்படின்ன உடனே மலையாளியான சீமான் மராத்தி ரஜினி அவர்களை நீங்க இங்க வந்து வாழ வரலாம், வளரலாம், ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொன்னத மறந்துட்டாரா சீமான்? சீமான் மறக்கலாம், ரஜினியோட ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு மக்கள் சீமானுடைய பேச்ச ஒருபோதும் மறக்க மாட்டாங்க, நினைவுலதான் வச்சிருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கூட அவங்க கேட்ட கேள்விக்கு சங்கி அப்படின்னு அவர்களை சொல்லுவாங்க. நீங்களும் அதுதானா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லு, சங்கினா ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு அர்த்தம். எங்களை சொல்ற நீங்க தான் முதல்ல சங்கிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சங்கீச பத்தி கேவலமா இழிவா பேசினப்ப எல்லாம் இவருக்கு அந்த வார்த்தை இவருக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ ஆன்மீக அரசியலோடு இந்த திராவிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இப்ப சீமான் போய் நிக்கிறாருல்ல, என்ன ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு சொன்னாரே, ஒண்ணு தெரு ரோட்ல இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல ரோட்ல இந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொன்னவரு இப்ப நடு ரோட்ல இவர் தான் போய் நிக்கிறார் சீமான். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஆன்மீக அரசியலுக்கும் நடுவுல போய் நிக்கக்கூடிய சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஏன்னா பயந்துட்டாரு சீமான். எங்கடா நம்ம கூட இருந்தவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாரும் விஜய் கிட்ட ஓடுறாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கட்சியில இருக்கவங்க எல்லாம் அங்க ஓடுறாங்க, எப்படியாவது ரஜினி ரசிகர்களை, ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினி அந்த ஸ்டேட்டஸ்ல அடுத்த தலைமுறையில விஜய் இருக்காங்க. சோ அவருடைய ரசிகர்களை விட இவருடைய ரசிகர் பட்டாளம் பெருசாக இருக்கும். இதை கவர்ந்த யாரும் கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி யாரும் எந்த இயக்கமும் எந்த அரசியல் கட்சியும் ரஜினிகிட்ட போய் ஒரு ஆதரவு பெறுவதற்கு முன்பாக நம்ம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை மறுபடியும் யானை எப்படி மண்ணள்ளி தன் தலையில போட்டுமோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாள கூட்டம் இருக்கிறது. சரி, ஓகே, ஒருவேளை நம்ம கமல் அவர்களை அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் திமுகவோட கூட்டணியில இருக்காரு. அப்போ இதற்கு ஒரே வாய்ப்பு, ஏன்னா அஜித் அவர்களை அழைக்க முடியாது. இப்போ அதாவது விஜய் அவர்களோட வரிசையில அஜித் தான் இருக்காங்க. அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால இப்போ சரி, அப்ப ரஜினி தான், ஏன்னா அவர் ஆல்ரெடி அரசியலுக்கு வரதா அறிவிச்சிருந்தவரு, இப்ப வரல, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனா கூட இருக்கலாம். அஜித் சார் பாத்தீங்க அப்படின்னா அவர் சோசியல் ஜஸ்டிஸ், மக்களுக்காக அந்த சமூக நீதி, ஒரு சீரான வாழ்க்கை அமைக்கணும் தமிழ்நாடு மக்களுக்கு. மக்கள் எல்லாரும் சாதி மதத்தை தாண்டி அதெல்லாம் கடந்து ஒன்று பெற்று வாழணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ எல்லாம் இப்ப போட்டிருந்தாங்க. அதனால இந்த தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இவருக்கோ ஆன்மீக அரசியலுக்கோ தலை சூட் ஆக மாட்டாரு அஜித் அவர்கள். அதனால ஆட்டோமேட்டிக்கா தலைவர்கிட்ட போயிட்டாரு. தலைவர் அப்பவே அரசியல்ல இருந்து கழுவுல மீன்ல நழுவுற மீனாக நழுவியவர் தான் ரஜினி சார். இப்போ இவர் போய் நீங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் வரமாட்டாரு. சும்மா அப்படி போய் போட்டோ அப்படியே பவ்யமா நின்று போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. வெக்கமாவே இருக்காதுங்களா? ரஜினியை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாங்க. அவர் கூட போகிறாங்க, அவரை பத்தி என்ன சொன்னாரு, துக்ளக் பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கிறப்ப ஆன்மீக அரசியல்னு ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க.
அப்போ அத பத்தி எல்லாம் சீமான் என்ன மாதிரியான விமர்சனம் பண்ணாரு. நீங்க வந்து மராத்தியர் அதாவது வேற ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட வந்து மக்கள் மறந்துடுவாங்க. அவருடைய மறுக்க முடியாத சில வகைகள் எல்லாத்தையும் மராத்தியராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய கருத்து அல்ல. இது சீமான் மட்டுமே பேசக்கூடிய கருத்து. தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிறப்பால் கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, இல்ல தமிழரா, மலையாளியா, கர்நாடகாவா, மராத்தியா அப்படிங்கறதெல்லாம் யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு நமக்காக நம்மளுடைய நன்மைக்காக யாரு எந்த தலைவர் நிக்கிறாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக அப்படிங்கறது மட்டும்தான் தமிழ் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. மோடியே அதனாலதான் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. 40க்கு 40 வந்த காரணம் அதுதான். நம்மளுடைய நாட்டுக்கு இவங்க எந்த காலத்திலயும் பயன்பெற மாட்டாங்க பாஜக அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து தொடர் தோல்வி, அது சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும் துரத்தி துரத்தி அடிக்கிறதன் காரணம். இப்ப வந்து எப்படியாவது 2026ல கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தேடல் தான் சீமானுடைய இந்த தேடல் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா. ஒருவேளை ரஜினி அவர்கள் ஓகே சொல்லி, அதாவது கூட்டணிக்கு ஓகே சொல்லி அவர்களும் வந்தாங்க அப்படின்னா திமுகவுடைய ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுகவோட ஓட்டுல அந்த ஓட் பேங்க்ல யாருனாலையும் கை வைக்க முடியாதுங்க. அது வந்து கொள்கை ரீதியான ஒரு கழகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அழகா இப்ப நேத்தே ஒருத்தர் சொல்லிட்டாரு, முதியோர் கட்சி அப்படின்னா அதிமுகவை சொல்லிட்டாங்க. சோ அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தீகாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீகா ஸ்லோ டவுன் ஆகுனது அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக வந்து கொள்கை ரீதியா நம்மளுடைய தமிழ் மண்ணை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்க கையில நம்ம ஒப்படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல கொள்கை ரீதியான திராவிடர் கழகம் வந்து திமுகவை சார்ந்து இருந்தாங்க. இடையில வேணா அம்மையார் கிட்ட போயிருந்திருக்கலாம். பட் பாத்தீங்க அப்படின்னா கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய இந்த கழகத்துல என்னைக்குமே வந்து அந்த ஓட் பேங்க் அப்படிங்கறத நீங்க மாற்ற முடியாது. இதுல பாமகவோ இல்ல நாம் தமிழர்ல இருந்தோ விஜய்க்கு போகலாம். அந்த 2 கட்டானா இருப்பாங்க இல்லையா, இம்மெச்சூர்ட் பீப்புள்ஸ், அவங்க வேணா இப்படி இங்கேயும் அங்கேயும் தாவலாம். அதுவும் நாம் தமிழர் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் இருக்கும். அவங்களோட ஓட் பேங்க், நாம் தமிழரோட ஓட் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ல இருந்து இன்க்ரீஸே ஆனதே கிடையாது. ஏன்னா புதியவர்கள் உள்ள வரவும், மெச்சூர்டானவங்க வெளியில நாம் தமிழரை விட்டு வெளியில போகிறதும் இந்த வண்ணமாக இருக்கிறனால ஒரே நிலையில இந்த ஒரு 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நீங்க நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் நிர்வாகிகளும் அப்படிதான். சில காலம் இருப்பாங்க, அவருடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருச்சு, இவர் ஒரு துரோகி, வந்து வெளியில இருக்கிறவங்களை எல்லாம் உண்டியல் குலுக்கி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு விமர்சனம் பண்றவரு இவர் என்ன மாதிரியான வசூல் பண்றாரு, அதுல சண்டை வந்துதான் நிறைய பேர் வந்து வெளியில போகிறாங்க, வேற கட்சியில இணையறாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவங்களுக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் சீமான்ட்ட இருந்துதான் வந்து வெளியில அடிக்கடி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளியில போறாங்க. இதற்கு முன்னாக திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் வெளியில வந்தாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கோவை மாவட்டம் வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க வந்து நிர்வாகிகள் மொத்தமாகவே வெளியில வந்ததா சொல்லப்படுகிறாங்க. ஏன்னா அவர் வந்து அருந்ததியினரை பத்தி இழிவா பேசுறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வராங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாளைக்குங்க அவருடைய அருவருப்பான பேச்சை தாங்கி கொண்டு, ஏத்துக்கொண்டு, சகித்து கொண்டு அந்த தொண்டர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு வந்து புரட்சிகரமா பேசுறாரு, ஒரு வீரியத்தோட பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் வந்து ஸ்கிரீன்ல கேமராக்கு முன்னாடி ஆக்ட் பண்ற மாதிரி அங்க மைக்குக்கு முன்னாடி ஆக்ட் பண்றாரு. அதை நம்பிடுறாங்க மக்கள். என்னைக்கு அதை வந்து அவங்க தெளிவாக உணர்றாங்களோ, அவங்க ஒரு 4-5 தடவை இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அருகில் இருந்து பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது மைக் இல்லாத நேரத்துல எப்ப பாக்குறாங்களோ அப்பவே அவங்களால உணர முடியுது. ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சால்வ் போட்டா இதை வச்சுட்டு என்ன பண்றது, பணம் கொண்டு வந்தியா, திரள் நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவங்களை எவ்வளவு அவமரியாதை செய்யறாரு. லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தி எவ்வளவு இழிவா பிசுறு அப்படி எல்லாம் பேசுறது.
இந்த மாதிரியான ஒரு தலைவர் எந்த காலத்திலயும் ஒரு கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி இழிவாக பேசுறது எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மண்டையை உடைச்சிருவேன், முட்டாளாடா நீ, வாடா போடா, சர மாதிரியா பேசுறாரு. அவருடைய அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களே அவரை ஆசுவாசப்படுத்துறாங்க, இல்ல நீங்க அமைதியா இருங்க அப்படின்ட்டு. எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டு சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சியில இருக்கிறவங்களுடைய உறவினர்கள்லாம் என்னையா வெக்கமா இல்லையா, இவர் கூட போய் நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உன்னையும் ஒரு நாளைக்கு பேசதானே போறாரு அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியில இருந்து வெளியில வரத்தான் செய்வாங்க. கண்டிப்பா. அதாவது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் தொடர்ந்து வந்து திமுக வந்து பல கோணத்துல வந்து விமர்சனம் செய்துகிட்டே வராங்க. இதற்கு முன்னாடி கிண்டியில மருத்துவர் கற்புத்துப்பட்ட சம்பவமா இருக்கட்டும், இதற்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் அவர்கள வந்து குத்தி கொண்ட சம்பவமா இருக்கட்டும், அப்புறம் ஓசூர்ல வந்து வழக்கறிஞர் அவர்கள வந்து கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துல கொலை நாடா மாறுகுது. இது மாறணும், மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா 2026ல நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கிரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரைம் பெர்சன்டேஜ் அந்த ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராஜுவலா நம்ம திமுக ஆட்சியில குறைந்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு தலைவரே மண்டைய உடைச்சிருவேன், அடிச்சனா பாத்துக்கோ, தூக்கி அடிச்சிருவேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இவரை முதலமைச்சரா ஆக்குனா கிரைம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் வந்து அவங்களையெல்லாம் போட்டு தள்ளிருவேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்துக்கு 60,000 யானைகளை வச்சு கப்பல்ல போர் புரிவேங்கிறது, லாஜிக்கலா எந்த வகையிலையும் இவருடைய பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண படிப்பறிவு கூட ஸ்கூலுக்கு மலைக்கு ஒதுங்காத ஒரு நபருக்கு கூட இவருடைய பேச்சு எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்கும், ஒரு காமெடியன் அப்படிங்கிறது புரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவோட பெண்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த தோழி விடுதிகள் ஆகட்டும், வேலைக்கு போகிறதுல ஆகட்டும், லோன், இந்த குழு, இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம், அவங்களுடைய பாதுகாப்பு, பொருளாதார சுதந்திரம், விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவங்க சொல்றது அப்படின்னா அந்த மக்களுக்கே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவங்க சீமான் சொல்ற உண்மை என்ன நடைமுறையில இந்த திமுக ஆட்சி அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் வைங்களேன். பல விஷயங்களை எங்களுக்காண்டி பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். வணக்கம். வணக்கம்மா.